ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ரிதா வத்சலன். இவர் இங்கே நியூசிலாண்டோட மேஜர் பேங்க்ல சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட நிறைய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கான ஜாப் டிமாண்ட் நியூசிலாண்டில் எப்படி இருக்குது, இப்போ ஃப்ரெஷராக படிக்க வரோம் அப்படின்னா ஃப்ரெஷரால் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஜாப் எடுக்க முடியுமா, இல்லை எந்த ஜாபை எடுக்கிறது, இந்தியாவில் எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் அனலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இங்கே கன்சிடர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்ட்டே ஆன்சர் பண்ணால் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆஷுவை அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நம்மளோட அப்ரோச்சை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆஷு, நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு. உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்போ நியூசிலாண்டுக்கு வந்தீங்க, உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? வணக்கம் மிஸ்டர் ரூபன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் இன்வைட். உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வாஸ் born and brought up in சென்னை. அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட ஸ்கூலிங் வந்து நான் பல்லாவரமில் தான் பண்ணியிருந்தேன். And I have a double bachelor's. I have a bachelor's in engineering and a bachelor's in psychology. So அது முடிச்சதுக்கு அப்புறம் I was working with Citibank at Tharamani Ramanujam IT City. I started as a analyst and eventually I climbed up the ladder as a senior analyst with information security. ஒரு 3.5 years வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு வந்து எவென்ச்சுவலி எனக்கு வந்து மிடில் டு சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்க்கு போகணும்னு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பர்சியூ பண்ணேன். ஐ ஈவன் கேவ் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ்க்கும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது. அப்போ நான் நியூசிலாந்து வந்து சூஸ் பண்ணேன் பிகாஸ் இட் வாஸ் அ வெரி யூனிக் கண்ட்ரி. நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் சூஸ் நியூசிலாண்ட் and it has got one of the best business schools in the world. So I chose the University of Auckland Business School to pursue my Masters of Management specializing in business. So 2019 நான் இங்கே வந்து பர்சியூ படிக்கிறதுக்கு இங்கே வந்திருந்தேன். 2021 நான் கிராஜுவேட் ஆனேன். அண்ட் அதுக்கு கிராஜுவேஷன் ஆன அன்றைக்கே வந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃபர் கால் வந்தது டு ஜாயின் அ லீடிங் பேங்க், ஒன் ஆஃப் த பிக் 4 பேங்க்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. ஸோ இப்போ கரண்டாக ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் அந்த பேங்க்கில் சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு என்கிட்ட 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ், இங்கே ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்களுக்கும் படித்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஜாப் எடுக்கிறவங்களுக்குமான கொஷின்ஸ். அண்ட் செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு டைரெக்டாக இந்தியாவில் இருந்து நம்ம இங்கே ஜாப் அப்ளை பண்ண முடியுமா, அப்படி இல்லை இங்கே படிக்கவே வந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இங்கே ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ்குள்ளே நம்ம போகலாம். கண்டிப்பாக. என்னோட மொதல் கொஷின் அண்ட் மெயின் கொஷின் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஜாபோட டிமாண்ட் நியூசிலாண்டில் எப்படி இருக்குது மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் போது? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டைட்டில்ஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த டைட்டில் ரொம்ப விரும்புகிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ நியூசிலாந்து மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இஸ் அ வெரி பாப்புலர் ரோல். அண்ட் எஸ்பெஷலி நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. ஸோ நான் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி சும்மா செக் பண்ண லிங்க்டின்ல ரைட் நவ் 800 ஓப்பன் ரோல்ஸ், 800 ஓப்பனிங்ஸ் இருக்குது நியூசிலாண்டில், விச் இஸ் அ வெரி ஹை நம்பர். ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து ரொம்ப ஸ்மால் ஜாப் மார்க்கெட். பட் இந்த ஸ்மால் ஜாப் மார்க்கெட்டில் இவ்வளோ ரோல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிறது இந்த இட்ஸ் நாட் நார்மல். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, பேங்கிங், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சல்டிங் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எல்லா டொமைன்ஸ்லையும் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி சேலரியும் பார்த்தீங்கன்னா வந்து நியூசிலாந்து டாலர் $100,000 ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் கோஸ் ஆல் த வே அப் டு $180,000. அதாவது நம்ம ஊர் இந்தியா கரன்சியில் சொல்லணும் அப்படின்னா 50 lakhs per annum இருந்து அப் டு 85 lakhs per annum வந்து பிஃபோர் டேக்ஸ் சேலரி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ரோல்ஸ் இன் நியூசிலாந்து. பிஸ்னஸ் அனலிஸ்டா ஜாப் எடுக்கிறதுக்கு ஐடி பேக்ரவுண்ட் மஸ்டா? இல்லை மிஸ்டர் ரூபன், அதாவது ஐடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபார்மல் ஐடி டிகிரி மஸ்ட் மேண்டேட்டரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
டிஃப்ரெண்ட், நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் வந்து இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் ஒரு சில டைப் ஆஃப் ஜெனரிக் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SQL, எக்ஸல், பவர் பிஐ அண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சச் அஸ் பைத்தன், ஆர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதெல்லாம் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அண்ட் பியூர் டெக்னிக்கல் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், டீம் பில்டிங்காக இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம ஒன் மேன் ஷோவா இல்லாமல் ஒரு டீம் பிளேயராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் வந்து எம்ப்ளாயிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் ஒரு ஃபார்மல் ஐடி பேக்ரவுண்ட் இருக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. அப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும் போது எந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், படிச்சு முடிக்கும் போது பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் எடுக்கிறதுக்கு? அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they should be the jack of all trades. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்று வச்சுக்கணும். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட ப்ராசஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அவங்க பிஸ்னஸ் கேஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட மேப்பிங்காக இருக்கட்டும், கேப் அனாலிசிஸ், ஆசஸ் அனாலிசிஸ் அண்ட் டு பி அனாலிசிஸ், அவங்களோட ரெக்யர்மெண்ட் எலிசிட்டேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன மெத்தடாலஜிஸில் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அஜைலாக இருக்கும், ஸ்க்ரம்மாக இருக்கலாம், கேன்பனாக இருக்கலாம், லீன் சிக்ஸ் சிக்மா இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் மெத்தடாலஜிஸாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட யூஏடி கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அவங்க எக்ஸல், SQL, பவர் பிஐ, டேப்லூ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து கற்று வச்சிருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி வச்சிருக்கலாம், நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், பார்ட் டைம் ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு கண்டக்ட் ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூஸ், லாட்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கும்பொழுது அவங்க பிஏ ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஏதாச்சும் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஏதாவது பண்ணணுமா? என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்? ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக மஸ்ட் மேண்டேட்டரின்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். இப்போ ரெக்ரூட்டர் வந்து 2 CV பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை. ஆன் சிமிலர் கிரவுண்ட்ஸாக இருக்கு அவங்களோட CV இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எஜுகேஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்பொழுது, ஒருத்தருக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு, இன்னொருத்தருக்கு சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சர்டிஃபிகேஷன் பண்ணவருக்கு வந்து அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ CBAP அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, அதை நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பவர் பிஐ, டேப்லூ வில் ரியலி ஹெல்ப். அப்படி இல்லைன்னா அஜைல் பிஏ கோர்சஸ் இப்போ நிறைய வந்திருக்கு, அது மாதிரி பண்ணலாம். நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து லைக் கோர்சரா, லிங்க்டின் லேர்னிங், உடமி, இவங்க எல்லாருமே நிறைய பிஸ்னஸ் அனாலிசிஸ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது எல்லாமே வந்து பண்ணலாம். அதே மாதிரி மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து பண்ணலாம். இல்லைன்னா அனலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ்ட் மேஜர்ஸ் வந்து எடுத்து அதில் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி வேல்யூபிளா இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கும்பொழுது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் படிக்கும் போது இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸை கொஞ்சம் அக்வயர் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடித்த உடனே ஃப்ரெஷராக இருக்கும் போது பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணலாமா? ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ படிக்க வரேன், எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. ஆனால் நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஐடி பேக்ரவுண்டோ எந்த ஒரு பேக்ரவுண்டோ இல்லை, பட் ஃபினான்ஷியல் நாலேஜோ இந்த அனாலிசிஸ் நாலேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்படி இருக்கும்போது நான் படித்து முடிக்கும் போது என்ன மாதிரியான ரோல் நான் எடுக்கணும்? டைரக்டாக பிஏ ரோல்ஸ் நான் ட்ரை பண்ணலாமா? வேற ஏதாவது ரோல்ஸை நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறம் நான் பிஏக்கு நான் அப்ளை பண்ணணுமா? ரொம்ப நல்ல கொஸ்டின் ரூபன் ப்ரோ. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், அசோசியேட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் they are able to demonstrate their skills through internships, through their university projects, through their analytical side projects. Like அவங்க வந்து ஒரு மாக் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை மாக் பிஸ்னஸ் கேசஸ் வச்சிருந்துருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களே DIY ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், காலேஜ் டேஸில் அவுட் ஆஃப் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களே தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த ரோல்ஸில் லேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வந்து படிக்கும் போது கிடைக்கல ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படின்னா, அப்போ டைரக்ட் ரோல்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் ரோல்ஸ், இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ரோல்ஸ் விச் ஆர் அலைன் வித் பிஸ்னஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி ரோல்ஸ்ல வந்து அவங்க டார்கெட் பண்ணி உள்ள என்டர் ஆகிட்டு
அதுக்கப்புறம் இன்டர்னலாக அவங்க பிவட் பண்ணி ஒரு ஜூனியர் அதாவது சாதாரண பிஸ்னஸ் அனலிஸ்டாவோ ஒரு இன்டர்மீடியட் பிஸ்னஸ் அனலிஸ்டாக அவங்க வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் ஜம்ப் பண்ண முடியும். நான் வந்து என்னோட கரியரில் வந்து 2 கேட்டகரிஸ்லையுமே நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்ததையும் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் இந்த பிஏ ரோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரூபன் ப்ரோ. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் தான் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பேசிக்கலி ஆக்டிங் ஆஸ் அ பிரிட்ஜ் between the business and technology side of an organization. So which means that ரொம்ப கிளியரான written communication and verbal communication ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அம்மா கிட்ட ஒன்று பேசுவோம், அப்பா கிட்ட ஒன்று பேசுவோம், நம்மளே குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடுவோம். ஸோ ஃபேமிலியே வந்து அவ்வளோ குழப்பங்கள் வர சான்சஸ் இருக்கும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்வளோ குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து ரொம்ப கிளியர் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கணும். அண்ட் we need to be able to produce clear business requirement documentation, clear user stories, clear meeting minutes, UAT scripts ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இட் மீன்ஸ் தட் கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பார்ட்டில் இது என்னோட லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. ஸோ ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம்? ஏன்னா படித்து முடித்தோடனே அவங்க இந்த ரோலுக்கு தான் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க படிக்கும் போதே என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்லை என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப்க்கெலாம் வந்து அவங்க அப்ளை பண்ணால் அதை அவங்களுக்கு வந்து படித்து முடிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக ப்ரோ, குட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு எல்லா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல்ஸுக்கும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால் படிச்சுட்டே ஃபுல் டைம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கணும்னாலே நம்ம வந்து அப் டு 40 hours அந்த ஆர்கனைசேஷனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் முழுமையாக நம்ம வந்து அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும் பொழுது. அதே மாதிரி நம்ம எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து 3 to 6 months திரும்ப அந்த ஆர்கனைசேஷன் நம்ம எந்த ரோல் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன்ல என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸை நம்மளே ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ரோல், ஒரு ரிப்போர்ட்டிங் அசிஸ்டன்ட் ரோல், இல்லைனா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல், இல்லை கஸ்டமர் சப்போர்ட் ரோல், ப்ராஜெக்ட் சப்போர்ட் ரோல், ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன் ரோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமில் இருக்க பர்சனும் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து படிக்கும்பொழுது அவங்க சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு என்ட்ரி லெவல் ரோல்ஸ்க்கு சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன், ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் தட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒர்க்குக்கு இது எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதே மாதிரி வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நிறைய அசிஸ்ட் பண்ணலாம், நிறைய வாலண்டியரிங் ரோல்ஸும் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களோட சிவிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிரெடிபிலிட்டியை ஆட் பண்ணும். ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட் டைமோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ சர்டிஃபிகேஷனோ இந்த மாதிரிலாம் பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நியூ கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் ரெஸ்யூமோ கவர் லெட்டரோ நம்மளோட ஜாபுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? உங்க எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னா, நான் இங்கே ஜாப் ட்ரை பண்ணும் போது எனக்கு என்னோட ரெஸ்யூமையும் கவர் லெட்டரையும் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ப்ராப்பராக செட் பண்ணி கொடுத்தது ஆஷு ப்ரோ தான். ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் சர்வீஸுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட டீம் வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இங்கே ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க ஆஷு, எந்த அளவுக்கு அந்த நியூசிலாந்து ஸ்டாண்டர்டோட ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் வந்து இம்பார்ட்டன்ட்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ப்ரோ. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபை ஹையர் பண்ணும்பொழுது ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க, ஒரு ஹையரிங் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெச்ஆர் பர்சன் இல்லைனா டேலண்ட் அக்விசிஷன் மேனேஜர்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய சிவியை வந்து பார்ப்பாங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்து ஒரு சிவியை ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு they just spend any time between 3 minutes to 6 minutes. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி உங்களுடைய 20 இயர்ஸாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அது 20 இயர்ஸாக இருக்கட்டும், 30 இயர்ஸாக இருக்கட்டும், உங்களோட என்டையர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறது வந்து அந்த ஒரே ஒரு பேப்பர் தான், விச் இஸ் நத்திங் பட் யுவர் ரெஸ்யூம் அண்ட் யுவர் கவர் லெட்டர் அண்ட் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுதான் டிசைட் பண்ண போது உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்க போதா இல்லையா, இந்த ஜாப் கிடைக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது. அதனால நீங்கள் அதில் வந்து 100%
ட்ரூவாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும். அண்ட் சிவி கவர் லெட்டரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான கான்டென்ட் வச்சு நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ரெலவெண்ட்டாக வச்சு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஜாப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜே நம்ம வந்து கடந்து போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, பட் வந்து பிரேக் த்ரூ இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நான் வந்து பர்சனலாக ஒரு கேண்டிடேட் கிட்டையும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேண்டிடேட்க்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நிறைய கேண்டிடேட்ஸ்க்கும், நிறைய ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ இன் திஸ் லிங்க். ஸோ நான் ஆஷ்ருவோட டீட்டெயில்ஸ், அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களோட ரெஸ்யூம் கவர் லெட்டருக்கோ இல்லை என்ன விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அவரை ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரும் அவங்க டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஜாபில் லேண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாலேயோ இல்லை வேறு ஏதோ கண்ட்ரிலையோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். என்னால் டைரெக்டாக இங்கே ஜாப் அப்ளை பண்ணி வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களோ, இல்லை நான் ஸ்டூடெண்ட்டாகவே வரேன் பட் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்களா நியூசிலாண்டில் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் என்னோட மொதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே நியூசிலாண்டில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க? ரொம்ப நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் அனலிஸ்ட் செட்டிங்கில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான அஜைல் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் ரியலி கிரேட். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக 100% இங்கே அக்னாலேஜ் பண்ணுவாங்க, இங்கே வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ எனி பேக்ரவுண்ட் தட் இன்வால்வ்ஸ் ரெக்வயர்மெண்ட் கேதரிங், எலிசிட்டேஷன், பிஸ்னஸ் மேப்பிங், பிஸ்னஸ் ப்ராசஸஸ், கோஆர்டினேட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அனலிட்டிக்ஸ், UAT டெஸ்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இங்கே வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட டொமைன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அதே டொமைனில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேறு டொமைன் ஸ்விட்சும் பண்ணலாம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் அனாலிசிஸ். நீங்கள் எந்த டொமைனில் இருந்து எந்த டொமைனுக்கு வேணால் எப்போ வேணால் ஸ்விட்ச் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த கோர் பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிஸ்னஸ் அனலிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸும் நியூசிலாண்டோட பிஸ்னஸ் அனலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஈக்குவலா? கண்டிப்பா ப்ரோ. அதாவது நியூசிலாந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு குளோபல் கான்டெக்ஸ்ட்டை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. அது நீங்கள் யூகேவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்தாலுமே அந்த குளோபல் கான்டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கண்டிப்பாக வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் யுவர் கெரியர், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா. So what matters the most is the demonstrated impact. So for example, I reduced loan default rates by 10% or I improvised the reporting speed by 40%. So இந்த மாதிரி உங்களோட ஒரு பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட்ல வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டட் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். அந்த இடத்துல தான் வந்து தட் இஸ் ஹேவ் யூ ஹேவ் காட் த எட்ஜ் பிட்வீன் another candidate and yourself. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங், சப்போர்ட், டொமைன் ரோல்ஸ், இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அவங்க எப்படி ஷோகேஸ் பண்ணலாம்? நியூசிலாண்டோட மார்க்கெட்டுக்கு மேட்ச் பண்ணி அதை எப்படி ஷோகேஸ் பண்ணலாம்? பிஸ்னஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அனாலிசிஸ் இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் BA, ஆப்ரேஷனல் BA, டாக்டிக்கல் BA, ப்ராசஸ் BA, டெக் BA, நான் டெக் BA, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து யார் வேணால் எந்த ரோலில் வேணால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். டெவலப்பராக இருக்கலாம், டெஸ்டராக இருக்கலாம், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டொமைனில், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாருமே வந்து
அட்லீஸ்ட் 1-2 ஸ்கில்லாவது பிஏ கூட மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ உங்களுடைய சிவியில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி அந்த ஸ்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஸ்கில்லோட டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் சிவிலையும் உங்களோட கவர் லெட்டரையும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இஃப் யூ ஹேப்பன் டு கெட் த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுடைய ஹெச்ஆருக்கும் உங்களுடைய ஹையரிங் மேனேஜருக்கும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் எப்படி உங்களுடைய டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எஃபிஷியண்டான பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே நம்ம ஸ்டார் மெத்தடாலஜி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் மெத்தடாலஜினா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் உங்களுடைய கரண்ட் ரோலில் என்ன டாஸ்க் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் அந்த டாஸ்க்கை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, அந்த ஆக்ஷன் எடுத்ததுனால என்ன எண்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஸ்டோரிஸ் வந்து மேக்கப் பண்ணி சொல்லக்கூடாது. நீங்கள் நிஜமாலே என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் தாராளமாக வந்து இன்டர்வியூவில் சொல்லலாம். சொன்னால் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ரைட், நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணதுலேருந்து நான் இந்த கொஷனை கேட்குறேன் ப்ரோ. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நியூசிலாண்டில் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி சர்ச் பண்ணலாம்? என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? ஏதாவது எந்த ஜாப் போர்ட்டலை நான் சர்ச் பண்ணலாம்? அதெல்லாம் ரியலா நான் அப்ளை பண்ணால் எனக்கு கால் வருமா? இப்போ என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா நான் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் இந்தியாவிலேருந்து அப்படின்னா எனக்கு கால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, எஸ் அண்ட் நோ. ஸோ இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகி இருக்கு. இங்கே லோக்கல் எக்கானமி, லோக்கல் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் எப்படி இருக்கு, பிஸ்னஸோட ஹையரிங் ப்ரிஃபரன்சஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி வேரியஸ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ப்ராடான டிஸ்கஷன். பட் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்கு, நம்மளுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே மாதிரி உங்களோட எக்ஸிஸ்டிங் இந்தியன் ஆர்கனைசேஷன்லேயே நீங்கள் வந்து ஆஃப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆஃப்ஷோர் கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணீங்க, யூகேலேயோ, சிங்கப்பூர்லேயோ, மலேசியாலேயோ, யூரோப்லேயோ, யூஎஸ்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக, அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ உங்களை the chances of you getting hired directly to New Zealand or Australia is really good. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, லிங்க்டின்ல அப்ளை பண்ணலாம், இல்லை சீக் ஜாப் போர்ட்டல் அப்ளை பண்ணலாம், Indeed.com இருக்குது, Indeedல அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூசிலாண்ட் ஸ்பெசிஃபிக் ஜாப் போர்ட்டல்ஸில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் பண்ணுற சான்சஸும் இருக்குது. அதாவது நீங்கள் எடுத்ததுமே வந்து நம்மளெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கைவிடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சம்டைம்ஸ் 100 ஜாப்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2000 ஜாப்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்காரு. பட் டுடே ஹீ இஸ் இன் நியூசிலாண்ட் அண்ட் ஹீ இஸ் அ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் நியூசிலாண்ட் பிகாஸ் அவர் அயலாமல் உழைச்சு 2000 ஜாப்ஸ் அப்ளை பண்ணி அதில் ஒரு இடத்துல அவர் கிளிக் ஆகி இன்னைக்கு நியூசிலாண்டில் இருக்காரு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் யூ ஆர் டூயிங் த ரைட் திங். சாரி, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரெஸ்யூமை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சஜஷன் தர முடியுமா ப்ரோ? நானும் என்னோட டீமும் இருக்கோம் ப்ரோ, கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து ஒரு கைட்லைன் ஆர் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். நீங்கள் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, இப்படி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது பண்ணாமலேயும் நீங்கள் ஜாப் எடுக்க முடியும், மோர் தென் பாசிபிள். பட் இப்படி பண்ணால் இது ப்ரூவன் மெத்தடாலஜி. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவி வந்துட்டு ஆப்டிமல் சைஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 pages வச்சுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்ததுன்னா மேபி யூ கேன் கோ அப் டு 4 pages. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து ஸ்டைலில் வந்து உங்களோட சம்மரி வச்சுட்டு லோக்கல் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் மெட்ரிக்ஸோட வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் போட்டு லிஸ்ட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ண டூல்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி உங்களுடைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஏஐ டூல்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் மொத்த சிவி ஏஐயில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏஐ வந்து ஹாலுசினேட் பண்ணும், என்ன போடுன்னு உங்களுக்கு தெரியாது.
முடியாது. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகி இன்டர்வியூவில் வந்து ஏஐ போட்ட ஒரு வேர்டை வந்து உங்களை கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா அது வந்து உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் இன்டர்வியூவில் கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அது பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங் ரெஃபரன்சஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனில் வந்து உங்கள் டீம்மேட்ஸோடையும் உங்களோட டைரக்ட் மேனேஜர்ஸோடையும் நல்ல ரேப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கறதுக்கு மோர் தென் ஹாப்பி. நீங்கள் என்னையும் என்னோட டீமையும் எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது என்னோட லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த செஷன் ப்ரோ. நான் இப்போ இங்கே நியூசிலாந்து வரணும் அப்படின்னா நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்து படித்து ஓப்பன் ஒர்க் விசா எடுத்து இங்கே ஒர்க் பண்ணி செட்டில் ஆகிறது பெட்டரா, இல்லை நான் டைரெக்டாக அங்கேருந்து ஜாப் அப்ளை பண்ணுறது பெட்டரா? ஏன் அப்படின்னா அங்கேருந்து ஜாப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாதுல்ல எனக்கு உடனே ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் இதே நான் ஸ்டூடெண்ட் வீசாவில் வரும்போது படித்து முடித்து ஜாப் எடுக்கிறது என்னோட கையில் தான் இருக்குது. ஸோ இதில் எதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ளஸ் உங்களோட சஜஷன் ஃபார் த பீப்புள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கும் ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது 2 ரூட்டுமே தாராளமாக ஒர்க் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ இஸ் மை ஆன்சர். என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் கெரியரில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம். ஏன்னா நீங்கள் லோக்கலாக இங்கே வந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நியூசிலாந்து கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து நியூசிலாந்து நெட்வொர்க் கிடைக்கும். அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் அன் ஈஸி பாத்வே டு கன்வெர்ட் டு ஒர்க் வீசா. அண்ட் அந்த ஒர்க் வீசா வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து ஜாப் தேடலாம் நியூசிலாந்து மார்க்கெட்டில். இல்லை நீங்கள் திரும்ப இந்தியா போய் அங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே அதுவுமே பாசிபிள் தான். டைரக்ட் அப்ளிகேஷன்ஸும் பாசிபிள். எப்போ அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸு, உங்களுடைய சர்டிஃபிகேஷன் அண்ட் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சாலிடாக இருந்தது, அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லிங்க்டின் சக்ஸஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருந்ததுன்னா டைரக்ட் சோர்சிங்கும் பாசிபிள் தான். பட் த சான்சஸ் ஆஃப் யூ being hired directly from overseas might be slightly less than you trying to search for a job from the local market. இதுதான் என்னுடைய ஆன்சர். சாரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு ஒரு டிப்ஸோ இல்லை சஜஷனோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க ப்ரோ? நல்ல கொஸ்டின் ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மைக்ரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு யூ மே பி சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் கெரியர். இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கரெக்டான ஃபோக்கஸ் அண்ட் கரெக்டான அடாப்டபிலிட்டி அண்ட் கரெக்டான மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நியூசிலாண்டில் வந்து சக்சீட் ஆக முடியும். whoever is watching this video, I wish everyone all the very best in your BA journey. Keep learning, stay curious and never underestimate the power of asking the right questions. Thank you again. உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இந்த வீடியோ நம்ம இப்போ கண்டக்ட் பண்ண இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு ரொம்ப வேல்யூபுளாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். உங்களுக்கு என்ன கொஷின் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளைவும் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பார்ட் 2 வீடியோவும் கிரியேட் பண்ணி உங்களுக்கான கொஷின்ஸை வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மாதிரியே இன்னும் நிறைய ஜாப்ஸ் பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இல்லை டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜஸ்ட் ஜென்ரல் லேபர் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லா ஜாப்ஸ் பற்றியான அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்டேயே நம்ம பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆஷு ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நீங்களும் உங்கள் டீமும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய மைக்ரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக. தேங்க்யூ ரூபன். தேங்க்யூ.